ஹலோ இன்ஸ்டிலியன்ஸ், இன்னைக்கு நம்ம எல்சிஆர் சர்க்கியூட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நான் வெறும் இண்டக்டார் மட்டும் வச்சு, ரெசிஸ்டார் மட்டும் வச்சு, அப்புறம் கெப்பாசிட்டர் மட்டும் வச்சு சர்க்கியூட் சால்வ் பண்ணி வீடியோஸ் போட்டிருக்கேன். அண்ட் காம்பினேஷனில் இண்டக்டார் அண்ட் ரெசிஸ்டார் வச்சும், தென் கெப்பாசிட்டார் அண்ட் ரெசிஸ்டார் வச்சும் அந்த காம்பினேஷனில் இருக்க வீடியோஸும் தனியாக போட்டிருக்கேன். இன்னைக்கு வெறும் எல்சிஆர் சர்க்கியூட் மட்டும், அந்த எல்சிஆர் சர்க்கியூட் ஃபார்முலா வச்சு எப்படி மற்ற ஃபார்முலாலாம் கொண்டு வர்றது அதெல்லாம் பார்க்கலாம். Fine. LCR circuit, inductor, capacitor and resistor in series. Mono seriesல வந்து அரேஞ்ச் பண்ணலாம். V is equal to V0 sin omega t. Inductance L, capacitance C, resistance R. Supply potential போட்டாச்சு. அகைன் நம்ம எல்ஆர் சர்க்கியூட் சிஆர் சர்க்கியூட் சால்வ் பண்ணும் போது எப்படி அதோட ஃபேஸார் டயக்ராம் வச்சு சால்வ் பண்ணுமோ, இந்த எல்சிஆர் சர்க்கியூட்டுக்கும் அதே ஃபேஸார் டயக்ராம் வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேஸார் டயக்ராம் படி Y X சீரீஸ்ன்றதுனால நம்ம ஐயை தான் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா சீரீஸ்ல கரண்ட் தான் கான்ஸ்டன்டா இருக்கும் இல்லையா? வெறும் ரெசிஸ்டன்ஸ் சர்க்கியூட்ல கரண்ட்டுக்கும் பொட்டென்ஷியலுக்கும் நடுவில் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருந்துச்சு? 0. கரெக்ட்? போத் ஆர் இன் ஃபேஸ்ல இருந்துச்சு. அதனால கரண்ட் எங்க ட்ரா பண்ணியிருக்கணும், அதே இடத்துல பொட்டென்ஷியலும் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா? இண்டக்டர் சர்க்கியூட் எடுத்தோம்னா பொட்டென்ஷியல் வந்து லீடா இருந்துச்சு கரண்ட்டை விட. எவ்வளவுக்கு லீடா இருந்தது? 90 டிகிரிக்கு. அதனால VL இங்க ட்ரா பண்ணியிருக்கேன். தென் கெப்பாசிட்டர் சர்க்கியூட்ல கெப்பாசிட்டன்ஸ் பொட்டென்ஷியல் வந்து லேகா இருந்துச்சு கரண்ட்டை விட 90 டிகிரிக்கு. ஸோ கீழே வந்து VC ட்ரா பண்றோம். உங்களுக்கு நான் இப்படி ஸ்ட்ரெயிட்டா சொல்றேன், இது எதுவுமே வந்து புரியலன்னா நீங்க போன வீடியோ செக் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவை போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டரா புரியும். சரியா? ஸோ VL VC அப்படியே ஆப்போசிட் இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் அப்படியே மைனஸ் பண்ணிடலாம். VL மைனஸ் VC. ஃபைனலா இவங்க ரெண்டு பேரோட ரிசல்டன்ட் பொட்டென்ஷியல் தான் இந்த சர்க்கியூட்ல ஆக்ட் ஆக போகுது இல்லையா? திஸ் இஸ் V and the new phase is phi. V root of VR square plus VL minus VC whole square ன்னு சொல்லலாமா? From the Pythagoras theorem. Then நம்மளுக்கு தெரியும் VR ஓட வேல்யூ I into R, then VC ஓட வேல்யூ I into XC, VL ஓட வேல்யூ I into XL. இதெல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா I ஓட ஃபார்முலா என்ன வரும்? V divided by square root of R square plus XL minus XC whole square ன்னு கிடைக்கும். So in the root of R square plus XL minus XC whole square தான் Z ன்னு சொல்லுவோம். Z னா impedance. LCR சர்க்கியூட்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ் தான் impedance இல்லையா? யூனிட் அதே ஓம். ஃபைன். தென் நம்ம அந்த ஃபேஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ tan phi போடலாமா? tan phi is equal to ஆப்போசிட்ல என்ன இருக்கு? இந்த VL minus VC. கரெக்ட்? அட்ஜசன்ட்ல VR. அப்போ VL minus VC divided by VR ன்னு போட்டும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா XL minus XC by R ன்னு போடலாம். ஏன்னா I எடுத்து கேன்சல் அவுட் பண்ணிடுவோம் இல்லையா? அப்படியும் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா நம்ம போட முடியும். இதுல இருந்து எப்படி சார் நீங்க எல்ஆர் சர்க்கியூட்டோட ஃபார்முலாவோ இல்ல சிஆர் சர்க்கியூட்டோட ஃபார்முலாவோ எடுப்பீங்கன்னா, இப்போ எல்ஆர் சர்க்கியூட்னு வச்சுப்போம். எல்ஆர் சர்க்கியூட்ல கெப்பாசிட்டன்ஸ் இருக்காது இல்லையா? அப்ப சியோட வேல்யூவை ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. இதே ஈக்குவேஷன்ல சேம் I ஈக்குவல் டு V பை ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL மைனஸ் XC ஹோல் ஸ்கொயர்ல XCயோட வேல்யூவை 0 ஆக்கிடுங்க. அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XL ஸ்கொயர்ன்னு இருக்கும். இந்த R ஸ்கொயர் பிளஸ் XL ஸ்கொயர் தான் என்ன? ZL இல்லையா? அதான் நீங்க எல்ஆர் சர்க்கியூட்ல பார்த்துருப்பீங்க. ப்ரீவியஸ் வீடியோல இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ரைட்? ஒருவேளை சிஆர் சர்க்கியூட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எக்ஸல் வேல்யூவை 0 போட்டுக்கோங்க.
ஃபைன். எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ மைனஸ் எக்ஸி ஸ்கொயர் தான் வரும் இல்லையா. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர், அதுதான் ZC வேல்யூ. இதில் சிஆர் ஃபார்முலா வரும் இல்லையா. சிஆர் சர்க்கியூட்ல நம்மளுக்கு ZC கிடைக்கும் இல்லையா, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸின்ட்டு அது கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டு இப்படிதான் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ரைட். வேற ஏதாவது டவுட் இருக்கா? எல்சிஆர் சர்க்கியூட் வந்து ரொம்ப குட்டி டாபிக் தான், ஆனால் ஒரு வெரி இம்பார்ட்டண்ட்டான டாபிக். இதுல இருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ரெசனன்ஸை இன்க்ளூட் பண்ணியோ சம்ஸ் கேட்பாங்க சம்டைம்ஸ். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா வேல்யூஸே கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ்லாம் கொடுத்துட்டு பெரிய லென்த்தியாக போடுற மாதிரியும் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ எப்படி கொடுத்தாலும் ஃபார்முலா சிமிலர் தான். ஃபேஸர் டயக்ராம் மட்டும் மறந்துடாதீங்க. அதை கண்டினியூஸாக கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ட்ரா பண்ணிங்கன்னா போதும், ஈஸியாக ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஓகே, ஃபைன், தேங்க்யூ.